ஏற்கனவே நம்ம விருந்தினர் இளங்கோவன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 3 நிலைகளை தொடர்ந்து தற்பொழுது இந்த 16 நிமிடத்தில் வெற்றிகரமாக தன்னுடைய எல்லா துணைக்கு வந்த ராக்கெட்டோட உதிரி பாகத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே சேட்டலைட் ஆனது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதன் பிறகு வேற ஒரு ப்ராசஸும் தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான கூடுதல் விவரங்களை அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் இளங்கோவன் அவரிடம் கேட்டு பெறலாம். சார், இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, 16 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இதற்கு மேல என்னென்ன பணிகள் மேற்கொள்ள இருக்கிறது? இந்த செயற்கைக்கோள் எப்படி அதனுடைய ஸ்பெசிஃபைட் அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர இருக்குது? இப்போ இது ஒரு நீள்வட்ட பாதையில் போய் சேர்ந்துருக்கு. சொன்ன மாதிரி 290 கிலோமீட்டருக்கும் 29,900 கிலோமீட்டருக்கும் அதான் அபோகி பிரிட்ஜி என்று சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் பிரிட்ஜி, தள்ளி இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் அபோஜி. இதுக்கு சேட்டலைட் 300 கிலோமீட்டருக்கும் வரும், பூமிக்கு நேராக 300 கிலோமீட்டருக்கு வரும், 30,000 கிலோமீட்டருக்கும் தள்ளி போகும். இதுதான் இந்த பாதை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நீள்வட்ட பாதைங்கிறது இதுதான். இந்த 300 இருக்கும், 30,000த்துக்கும் இருக்கும். இப்படி இருக்கிறத நம்ம எப்படி ஒரு 30,000 கிலோமீட்டர் ரைஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஆர்பிட் ரைசிங் மெனுவர்பாங்க, ஓஆர்எம்னு. அதாவது இந்த வட்டப்பாதையில் எப்படி உயரத்தை கொண்டு போய் செல்வது, 30,000ங்கிற பாயிண்ட்டை எப்படி 36,000த்துக்கு கொண்டு போவது, இதுதான். இதற்காக பூஸ்ட் மோட்டார் இருக்கும். அந்த 30,000த்தில் போகிறப்ப அந்த மோட்டாரை கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பிளிப்ஸாக கண்டினியூஸாக ஃபயர் பண்ண வேணாம், ஒரு சின்ன பல்ஸ் கொடுத்தா போதும். அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம எப்படி ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போதோ, அது மாதிரி நீள்வட்ட பாதையில் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு சின்ன பல்ஸ் கொடுக்கறது முன்னாடி நம்ம அந்த ஆல்டிடியூட் 30ங்கிறது 32 கொண்டாடலாம், 32லேருந்து 35 கொண்டு போகலாம், 36 கொண்டு போகலாம். இதுதான் ஆர்பிட் ரைசிங் மெனுவர். இது 6லேருந்து 7 நாள் ஆகும். ஓகே, நாள் ஆன பிறகு கரெக்டான அதோடைய சரியான அந்த ஜியோ கம்யூனிகேஷன் சேட்டில் இருந்த பாதைக்கு 36,000த்துக்கு போன பிறகு அது சர்க்குலர் ஆர்பிட்டாக மாற்றுவாங்க. ரைட். அப்போ 300 கிலோமீட்டருக்கு கூட பக்கத்தில் வராது. எப்போவும் பூமிக்கு 30,000 கிலோமீட்டருக்கு தள்ளியே ஒரு பெரிய வட்ட வடிவ பாதையில் சுற்றி வரும். இதுதான் ஒரு எலிப்டுக்கு போகணும், எலிப்ஸ் நீள்வட்ட பாதையிலேருந்து வட்டப்பாதைக்கு மாறணும். இதுதான் இந்த மெனுவர்ஸ். இதை தான் நம்ம ஆர்பிட் ரைசிங் மெனுவர்வோம். அதுக்கு எப்படி ஒரு 6 அல்லது 7 நாள் கண்டிப்பாக நடக்கும். வெற்றிகரமான இந்த திட்டம் இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம். இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயற்கைக்கோளை நிலைநிறுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய யூசஸ் இருக்கு இல்லையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.